மட்டும் நீ மனதார நினைத்து கொண்டு நான் சொல்வதை கேள். நீ இத்தனை நாளாக என்னிடம் கேட்ட கேள்விக்கான பதிலை உனக்கு நேரடியாகவே கொடுக்க வந்திருக்கின்றேன். வந்த வினையும் உன்னை விட்டு செல்லப் போகின்றது. வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கி நின்றிருக்கும் போதே என் பெயரை சொல்லி திருநீறு அணிவோருக்கு வராதே வினை என்றுதான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். இதனை என் சக்திய வாக்காகவே எடுத்துக்கொள். நீ நம்பிக்கையோடு வழிபடும் போது உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் தருணத்தை தான் இந்த செந்தூர் முருகனானவன் கொடுக்க வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். நீண்ட நிலை நீ பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அப்படியேதான் இருக்க வேண்டும். உன் மனதின் பாரத்தை நான் அறிந்துவிட்டுத்தானே இனியேனும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக உன் மனதில் உள்ள பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. நீ உயிராக எந்த விஷயத்தையும் நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதிலிருந்து விலகிவிடாமல் உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்க என் தங்கமி, அதனை உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கின்றேன். உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக உன் மனதில் உள்ள பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. நீ உயிராக எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதிலிருந்து விலகிவிடாமல் உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். அதை உனக்கு தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனதின் வேதனையை அறிந்துவிட்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது கடந்து வந்த உணர்வுகளையும் பற்றியும் கடந்து வந்த உறவுகளை பற்றியும் நீ நினைத்து கொண்டே இருக்காதே. உன் நினைவு மட்டும்தான் அங்கே மிச்சமாகிக் கொண்டிருக்கும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். என் தங்கமே, எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கான காலத்தில் நிரூபிப்பதற்காகத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீயோ நம்மை சுற்றி நல்லவர்களும் நட்பலன்களும் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்ற வேளையிலே உனக்கான வெற்றி பயணத்தை தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து கொண்டுதானே இருக்கின்றேன். வருகின்ற செயலை நினைத்து எல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே, கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் செயல்கள் ஞானம் யாருடைய கையில் இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த முருகன் கையில் அல்லவா இருக்கின்றது. இந்த வேலவன் கையில் அப்படி என்ன இருக்கின்றது? அப்படி இருக்கும் பொழுது உனக்கான செயலை செய்வதற்கு நான் தினமும் தீர்க்கமாகவும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற நிலையை பற்றி நீ கலங்கிக் கொள்ளாதே. அத்தனை விஷயத்தையும் தாண்டி உன் வாழ்க்கை முழுவதும் நீ பாடப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையை நினைத்து நானும் இங்கு வருத்தப்பட்டுதான் கொண்டிருக்கின்றேன். அந்த வருத்தங்களும் கனவுகளும் இப்பொழுது எது நிறைவேறும் எது நிறைவேறாது என்று ஏக்கத்தோடு இருக்கின்றாய். உன் ஏக்கத்தை சேர்த்து வைப்பதற்குத்தானே இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நான் உன்னோடு கொடுத்தது அப்படி இருக்கும் பொழுது அதை இழந்து விட்டேன் இதை இழந்து விட்டேன் என்று எதை நினைத்து நீ அங்கு தவித்து கொண்டிருக்கின்றாய்? இழந்து விட்டதையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவதற்குத்தானே வந்திருக்கின்றேன். உன் நிலைமையில் நாம் அழகாக மாற்றங்கள் நிறைந்த ஒன்றைத்தான் தரப்போகின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழியை அங்கு தகத்தெறிந்து விட்டு உனக்கான உண்மையை செயல்படுத்த வந்திருக்கும் போது நீ ஏன் கவலைப்படாதே? உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் நல்லதே நீ நடக்கும் ஏற்க மறுத்து
கொண்டு இருக்கின்றாள். நான் உனக்கு இது நல்லது என்பதால் மட்டும்தான் இதை உன்னிடத்தில் தந்திருக்கின்றேன். வருகின்ற செயலை நினைத்து நீ வருத்தப்படுவதை தாண்டி உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கப் போகின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எல்லா விஷயத்திலும் உனக்கு நேர்மறையான பதிலையும் நேர்மறையான சிந்தனைகளையும் போகும் இடத்தில் எல்லாம் இந்த முருகன் நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, எது முடியாது என்று நினைக்கின்றாய்? ஏன் இவ்வளவு மனதோடு பதட்டத்தோடு மட்டுமல்லாமல் உன் உடலை நீயே வருத்தி கொண்டிருக்கின்றாய்? நீ ஒவ்வொரு முறை காயப்படும் போதெல்லாம் இந்த முருகனும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். வழிகளையும் தாண்டி காலம் உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக என்னை நினைக்காமல் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற நிலைமையில் உன்னை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுவும் எனக்கு புரிகின்றது என் தங்கமே. நான் எப்படியெல்லாம் பேசாமல் செல்வது? உன் மனதில் காயத்திற்கு நீயாகவே மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய். நீ மனதார நினைக்கும் ஒருவர் என்னிடம் கண்ணீர் விட்டு நான் இதற்கு மேல் என்ன செய்வது அப்பனே என்று இன்று கலங்கும் பொழுது என் பிள்ளைகள் மனநிலை நீ சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அதையும் தாண்டி என் பிள்ளைகள் என்னிடத்தில் மனக்குமுறல்களை ஒப்படைத்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதற்காகத்தான் நான் அந்த அழிவையும் சம்மதித்திருக்கின்றேன். சற்றும் யோசிக்காதே. உனக்கு என்ன நடக்குமோ என்று நினைத்து பதறாதே. உன் உயிரானவரை உன் கரம் பெற்றுவதற்காகத்தான் எல்லா சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி விட்டேன். மற்றவர்கள் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றும் நடக்காதது போல் அல்லவா நீங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று நீ நினைக்கும் பொழுது நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி என்னை ஜெயிக்க வைப்பதற்கு என் அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் உன் கனவின் மூலம் நான் உனக்கு உணர்த்தத்தான் வந்திருக்கிறேன். நீ போகும் திசையெல்லாம் தடைகளை தாண்டி படைக்கற்களை மட்டும்தானே தாங்கிக் கொண்டிருக்கின்றன. இனி அத்தனை வேலைகளையும் நான் உனக்கான மாற்றத்தை செய்யாமல் விட்டுவிடுவேனோ? எங்கே நின்றாலும் சரி, அதற்கான விசுவாசத்தையும் அதற்கான பட்டத்தின் தன்மையையும் உருவாக்குவதற்குத்தானே நான் உன் காலடியில் கரம் பற்றி இருக்கின்றேன். முருகா, உன்னை மட்டுமல்ல என்னையும் இங்கு வைத்து காய என்கின்றார்கள். சிலை பேச சொல்லிவிட்டார்களே, என்ன செய்வது என்றுதானே யோசிக்கின்றாய்? அவரிடமிருந்து நகர்ந்து கொண்டே இரு. அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டாம். உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ கவனத்தை செலுத்து. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி மன வருத்தங்கள் தேவையில்லை. ஒவ்வொரு நிலையிலும் நான் உனக்காக உன் கூட வந்திருக்கும் பொழுது எதற்காக மனதில் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்காக போராடும் என் தங்கமே, உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டுதானே இனியும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது என்பதை அறிந்து உனக்கு சொல்வதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி வருத்தங்கள் காணாதே. எந்த ஒன்றில் நீ உனக்காக நினைத்தாயோ, எந்த ஒன்றை நீ உயிராக நினைத்து கொண்டிருந்தாயோ அதுவே உன் கரம் பெற்ற போகும் தருணம் வந்துவிட்டது. இந்த சூழ்ச்சி வலைகளையும் எண்ணில்களையும் நம்பி நீ உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. எந்த ஒன்று உனக்காக வருமோ அதை மட்டும் நீ கவனித்து கொண்டு நீ நினைத்ததை நினைத்த மந்திரத்தில் நான் நடத்தி தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எப்படி இதை செய்ய வேண்டும்? இந்த முருகனானவன் உனக்கு உத்தரவை கொடுக்க வந்திருக்கின்றேன். அதன் பிறகு நீ சற்றும் யோசிக்காமல் நீ